பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா ஜுனாஹ அலைக்கும் இன் தல்லக்துமுன் நிசா மாலம் தமஸ்ஸூஹுன்ன அவ் தஃப்ரிது லஹுன்ன. பெண்களை நீங்கள் தொடுவதற்கு முன்னால், பெண்களை நீங்கள் தீண்டாமல் அல்லது மகரை அவர்களுக்கு நிச்சயம் செய்யாமல் பெண்களை நீங்கள் தலாக்கு கொடுத்துவிட்டால் உங்கள் மீது குற்றமில்லை. வமத்தியூஹுன்ன, அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பயனடைய செய்யுங்கள். அலல் மூசி கதருஹு அலல் முக்குத்திரி கதரு, செல்வந்தர்களாக இருப்பவர்கள் அவர்களுடைய அளவுக்கும், வலல் முக்குத்திரி கதரு, செல்வம் இல்லாதவர்கள் வசதியற்றவர்கள் அவர்களுடைய அளவுக்கும் மதாம்பில் மரூஃப், நல்ல முறையில் பெண்களுக்கு மகரை கொடுத்து அவர்களை பயனடைய செய்யுங்கள். ஹக்கன் ஆலல் முஹ்சினி, நல்லவர்களின் மீது இது கடமையாகும் அப்படின்னு அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகருடைய சட்டங்களை தான் அல்லாஹ் தாலா பேசி காட்டுகின்றான். ஒரு பெண்ணுக்கு நிக்கா நடந்துச்சு, உடலுறவுக்கு முன்னாலேயே தலாக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு மகரும் நிர்ணயிக்கப்படலை. இப்போ அந்த பெண்ணுக்கு என்ன மகர் இருக்குதா இல்லையா, இதை பற்றி தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். முஃபஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்துல மாலம் தமஸ்ஸூஹுன்ன, மஸ் என்றால் அதை கொண்டு நிக்கா என்று அர்த்தம். ஒரு பெண்ணு, அதாவது உடலுறவுக்கு முன்னாலேயே அவள் தலாக் சொல்லப்பட்டு விட்டால், மகரும் நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக மகர் தொகை என்பது உண்டு. அது வேற விஷயம். கல்யாணம் பண்ணி உடனே தலாக் கொடுத்துட்டான், அவங்க குடும்பம் நடத்தலை, கல்யாணத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஏன் அந்த செலவு பண்ணதையெல்லாம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னால், ஏன்னா நான் பல வாட்டி இதை நான் சொல்கிறது தான், பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் போதும் சொல்லுவேன். கல்யாணத்தில் நம்ம செலவு பண்ணுறோமே, இதெல்லாம் ஷரியத்தில் சொல்லப்பட்ட செலவுகள் கிடையாது. நம்மளா கொழுப்பெடுத்து போய் பண்ணுற செலவுன்னு அதெல்லாம். மண்டபம் பிடிக்கிறது, 1000 பேர்த்துக்கு விருந்து கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கு ஷரியத்து ஒன்றும் சொல்லலை, அது நம்மளா செய்கிறோம். ஸோ அதனால் நஷ்டஈடுன்னு சொல்லி நீங்கள் வாங்கிறதுக்கெல்லாம் அங்கே வழியே கிடையாது. அது வேறு விஷயம். நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார சம்மதித்து அவங்க எதுவும் கொடுத்துட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் ஷரியத்தில் அதுக்குன்னு சொல்லி சட்டம் கிடையாது, சட்டம் சொல்லப்படலை. ஏன்னா ஷரியத்தில் இல்லாத விஷயத்தை நம்ம செய்யும்போது சட்டத்தை எங்கிட்ட இருந்து தேட முடியும்? சட்டத்தை எல்லாம் தேட முடியாது. ஆனால் பெண்ணுக்கு மகர் நிர்ணயிக்காமல் இருக்குது, அந்த பெண்ணு தலாக்கும் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாலும், அந்த பெண்ணுக்கு உண்டான மகர் என்னவோ அந்த மகரை அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட வேண்டும். இதுதான் மார்க்கத்துடைய சட்டம். யார் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் தாலா சுருக்கமாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். அலல் மூசி கதரு அலல் முக்குத்திரி கதரு, வசதி உள்ளவன் அவனுடைய அளவுக்கு கொடுக்கட்டும், வசதி இல்லாதவன் அவனுடைய அளவுக்கு, யாருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மகர் கொடுத்துட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். இப்போ இதில் உலமாக்கள் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப வசதி படைத்தவனாக இருந்தால் ஒரு அடிமை கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க. ஸோ அதனால் அடிமை கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. கம்மியான மகர் அப்படின்னு சொன்னால் வெள்ளி கொடுக்கணும். அதையும் விட கம்மியான மகர் அப்படின்னு சொன்னால் துணிமணி ஏதாவது வாங்கி கொடுத்துட வேண்டியது தான். செல்வந்தர்கள் அவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். ஏழை அவனுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 3 செட்டு துணி வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். இது இவங்களுடைய கருத்து தான், நீங்கள் இப்படி தான் செஞ்சாகணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் பல உலமாக்களுடைய கருத்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அல்லாம ஷோபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நடுநிலையான ஒரு மகர் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு ஒரு சுடிதார் செட்டு, ஒரு சுடிதார் பைஜாமா சுடிதார், அதுக்குண்டான ஷாலு, அதுக்குண்டான செட்டு, சப்பலு கிப்பலு,
என்னென்னலாம் அதனுடைய செட்டு அப்படியே வருமோ அந்த செட்டு அப்படியே ஒரு செட்டு. இது அல்லாமா ஷோபி அவங்க இது சாதாரணமான மகர். அல்லாமா ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 500 திர்ஹம் குடுத்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாமா ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா, திராம்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த திராம்ஸ் அப்படிங்கிறது தான் திர்ஹம். வெள்ளி நாணயம். அந்த காலத்துல நாணயங்கள், இப்ப எல்லாம் நோட்டுங்களாக இருக்குது. அல்லாமா ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 500 திர்ஹம் கொடுங்க அப்படின்னு சொல்றான். அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, "நீ அடிமைய கொடு, இல்ல ஏதாவது உணவுப் பொருள கொடு, இல்ல துணிமணிய கொடு, என்ன வேணா குடுத்துட்டு போ" அப்படி சொல்லி, இப்படி அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொல்றாங்க. ஹசன் இப்னு அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க ரூ. 10,000 கொடுத்தாங்க. ரூ. 10,000 அவங்க மகராக கொடுத்தாங்க. அந்த மனைவியை விட்டு பிரியும்போது. அப்ப அவங்க மனைவி சொன்ன வார்த்தை என்னான்னு சொன்னா, "என்னுடைய மஹ்பூபை நான் பிரிகின்ற போது, என்னுடைய பிரியமானவனை நான் பிரிகின்ற போது, அதுக்கு முன்னால இந்த காசு பணமெல்லாம் எனக்கு எம்மாத்திரம்" அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்படி சொன்னாங்களாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப மகர நிர்ணயிக்கிற விஷயத்துல மாப்பிள்ளை வீட்லயும், பொண்ணு வீட்லயும் தகராறு ஏற்பட்டுருச்சு. தனாசுஅ தனாசுஆ சண்டை ஏற்பட்டுருச்சு. இவங்களும் சண்டை போடுறாங்க. அவங்க மாப்பிள்ளை வீட்ல கம்மியா குடுக்குறேங்கிறாங்க. பொண்ணு வீட்ல நெறையா கேட்குறாங்க. இப்ப இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவங்க குடும்பத்தினுடைய வழக்கம் என்னவோ, அவங்க குடும்பத்துல மத்தவங்களுக்கெல்லாம் மஹர் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மஹர் என்ன போட்டாங்களோ அந்த வழக்கத்த பார்த்து அதுல பாதி. இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணவனை கட்டாயப்படுத்த முடியாது. "நீ இதுதான் குடுத்தாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன கட்டாயமெல்லாம் படுத்த முடியாது. அப்படி கட்டாயப்படுத்துறதுக்கு அனுமதியும் கிடையாது. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான். "வமத்தியூஹுன்ன" அவங்களுக்கு மஹர் குடுக்கணும் தான். எப்படி குடுக்கணும்? அலல் ஊசி கதரு அலல் முக்தரி கதரு. அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி குடுப்பான். வசதி உள்ளவன் வசதிக்கு தகுந்த மாதிரி குடுப்பான். வசதி இல்லாதவன் அவனுக்கு தகுந்த மாதிரி அவனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குடுப்பான். மத்தாஅம் பில் மஅரூஃப். இதுதான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. இப்ப நானும் அதுதான் சொல்றேன். மகருடைய தொகையில ரொம்ப அதிகமாக நிர்ணயிக்கிறது அது அவ்வளோ செல்வந்தர்களாக இருந்தாலும், அவங்க மகர் தொகையில நீங்க மகர் இல்லாம மற்ற விதத்துல நீங்க உங்க மருமகளுக்கு, உங்களுடைய மனைவிக்கு நீங்க எவ்வளோ வேணா நீங்க குடுங்க. அது தப்பு கிடையாது. நீங்க எவ்வளோ வேணா ஆனா மகருன்னு நீங்க எழுதும்போது, சபையில அத எழுதணும், படிக்கணும். அது கௌரவமா நீங்க அதையெல்லாம் நினைக்காதீங்க. அது ஒரு கௌரவமான விஷயம்லாம் கிடையாது. குடுக்கறது மஹரே ஃபாத்திமின்னு ஒண்ணு இருக்குது. அது நான் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு ஒரு 2, 3 நாளைக்கு இந்த மஹருடைய விளக்கங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுல உங்களுக்கு மஹர ஃபாத்திமிய பத்தியும் நான் ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபாத்திமா நாயகியினுடைய மஹர். அந்த மஹர தான் நம்ம நிர்ணயிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது ரொம்ப ஹையாவும் இருக்காது, ரொம்ப லோவாவும் இருக்காது. ஒரு மீடியமான மஹர். ஸோ அந்த மாதிரி மகர் குடுத்துட்டா நல்லது. ஒரு சில பேர்லாம் ரொம்ப நெறைய மகர் எழுதுறாங்க. செல்வந்தர்களாக இருந்தாலும் அவ்வளோ மகர் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு கல்யாணத்துக்கு இந்த தஞ்சாவூர் பக்கம் போயிருந்தேன். 18 பவுன் எழுதுனாங்க. மகர்ல. 18 பவுன் எழுதுனாங்க. எதுக்கு இவ்வளோ எழுதுறாங்க? வச்சிருக்கிறீங்கன்னா மத்த விதத்துல குடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க மத்த விதத்துல குடுங்க. மகர்ல அவ்வளோ எழுத வேண்டிய அவசியம் அது ஒரு கௌரவம். மகர்ல அவ்வளோ போட்டாங்கய்யா அப்படின்னு 4 பேர் பேசணும். அது என்னத்துக்கு பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரி சொன்னா தப்பா எடுத்துக்குவாங்க. ஹக்க சொல்லித்தானே ஆவணும். அதுக்குத்தான் நம்ம சொல்லிர்றது. ஆமா. ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோங்க. ஏத்துக்காட்டினா எப்படியோ போங்க. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அதான் சொல்றாங்க. கணவன கட்டாயப்படுத்த முடியாது. சுய வசதிக்கு தகுந்தா மாதிரி அவன் போடுவான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுடைய ரிவாயத்துல அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு பெண்ணு தலாக் விடப்பட்ட பெண்ணாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால், அவளுக்கு என்ன அவளுக்கு அவள் இத்தாவுல இருக்கும்போது எதனாச்சும் குடுக்கணுமா?
இல்லை இப்படி கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்குள்ளார செக்ஸுவல் லைஃப் எதுவும் நடக்கலை, அதுக்குள்ளாரையே தலாக் ஆயிடுச்சு. இதில் வந்து சொல்லப்பட்டது யாரை பற்றி அப்படின்னு சொன்னால், மாலம் தமசூஹுன்ன செக்ஸுவல் லைஃபுக்கு முன்னால் அவங்களுக்குள்ளார தலாக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் வயலல் முக்குட்டி அவு தஃப்ரீதுலஹுன்ன ஃபரீதா மகரும் நிர்ணயிக்கப்படலை, அவங்களுக்கு உண்டான விஷயந்தான் இதில் சொல்லப்பட்டு வைக்கிறது. இப்போ தலாக்கான பெண்ணு குடும்பமும் நடத்தியிருக்கிறா, இப்போ அவளுக்கு என்ன, இதில் உலமாக்கள் சில கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அவளுக்கும் கொடுக்கணும் தான், மகர் தனி, அது இல்லாமல் இதாவுடைய காலத்தினுடைய செலவீனங்கள் எல்லாம் அது இவனை சார்ந்தது தான், மேற்கொண்டு அவளுக்கு ஏதாவது அவன் கொடுத்து தான் ஆகணும் விருப்பப்பட்டது. குரான் ஷரீஃபில் அது சொல்லப்பட்டு இருக்கிற வலில் முத்தல்லகாத்தி மத்தாவுந்தில் மாரூஷ், தலாக்கான பெண்களுக்கு நீங்கள் கொடுங்க ஏதாவது, அவர்களை பலனடைய செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த ஆயத்து பொதுப்படையான ஆயத்து. இதில் இன்னொரு ஆதாரமும் இந்த உலமாக்கள் சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஹந்தக்குடைய வார் நடந்தப்போ கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு நிறையா வந்துருச்சு. அப்போ அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் என்ன பண்ணாங்க, ரசூல்லாட்ட போய் கைசர் கிஸ்ராவுடைய பொண்டாட்டிங்க எல்லாம் எவ்வளோ வசதி வாய்ப்பாக வாழ்கிறாங்க, ராஜாவுடைய மனைவி மகாராணி எவ்வளோ வசதி வாய்ப்பாக வாழ்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி அங்கே ஆசைப்படுறோம், எங்களுக்கு கொஞ்சம் செலவீனங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் கொடுத்துட்டு இருந்த காசை வச்சு நாங்கள் குடும்பம் நடத்தணும், பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுங்க. அப்படி அல்லாஹ்வுக்கு பிடிக்கல அவங்க இந்த மாதிரி கேட்டது, நபியினுடைய மனைவியாக இருந்துட்டு அவங்க இந்த மாதிரி கேட்டது பிடிக்கல. அப்போ அந்த நேரத்தில் தான் குரான் ஷரீஃபில் ஒரு ஆயத்து இறங்குச்சு. இப்போ தான் மதரசா பிள்ளைகளுக்கும் நம்ம நடத்தணும் அந்த பாடத்தை. இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா சொல்லுவான், நாயகமே உங்கள் பொண்டாட்டிகிட்ட சொல்லுங்க, பத்த ஆலை உலகம்தான் வேணும்னா வாங்கப்பா, வாங்க, உமத்தே குன்ன, பத்த ஆலை உமத்தே குன்ன, வாங்க, உங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு உசர்ரீஹுகுன்ன சராஹன் தனீலா, உங்களை அழகிய முறையிலே நாங்கள் விடுவித்து விடுகிறோம், அத்தோட போயிடணும், அவ்வளோதான். நபியினுடைய பொண்டாட்டி அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. இது ஓகேயா அப்படி சொல்லிட்டு இப்படி எல்லாம் கேட்டான். அதுக்கப்புறம் அவங்க துனியா எங்களுக்கு வேணாம், நாயகத்தின் மனைவியாக இருப்பதே எங்களுக்கு போதும் அப்படின்னு அவங்க அதை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் கொடுத்தான். அதெல்லாம் சூரத்துல் அஹ்ஸாப்ல அந்த விஷயமெல்லாம் அது வந்து வருது. இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, இப்போ அல்லாஹ் தாலா வந்து சொல்கிறான் பாரு, நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவிமார்களுக்கு ஏற்கனவே மகரும் கொடுத்துட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தும் கூட ஃபதாலை உமத்தி குன்ன அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தலாக்கான பெண்மணி குடும்பம் நடத்தப்பட்ட பெண்மணியாக இருந்தாலும் மகர் தனி, அது இல்லாமல் அவளுடைய இதாவுடைய செலவு ப்ளஸ்ஸு அவளுக்கு ஏதாவது கிஃப்ட்டு, இது எல்லாமே வந்து அவளுக்கு கொடுத்து ஆக வேண்டும். இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். இதுக்கு மேலே அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். பார்ப்போம், 2-3 நாளைக்கு இந்த மகரை பற்றி பேசுவோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக்.